சவுண்ட் கிளியர் தானே ஸ்ட்ரக் ஆகுதா? ரைட் ரைட். ஓகே சரி, நாங்கள் போன கிளாஸ்ல கடைசியா என்ன பார்த்தோம்? இந்த நிறுத்த அவசர வேண்டிய முறைகள் பார்த்தேன். முறைகள் தேடி பார்த்தா குருவான்ல ஆ எனக்கு குருவான்ல ஆ, ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள பார்த்தா இப்படி விளங்குதா வந்துச்சு அனசி புதுச விஷயங்கள். நான் உதாரணம் எழுதி கொண்டேன். புதிய அஹ், என்ன டவுட்ல வந்து கேட்டேன், நிப்பாட்ட நேரம் ப்ராக்டிஸ் பண்ண நேரம். புதிய என்னண்டா இந்த அதில் நிறைய இதுகள் வர வந்து இப்போ நிறைய இடம் கண்டா மீம்ல நிப்பாட்டுது. நம்ம அது சம்மிஹிம் அபு சாரிஹிம் என்று வரையா ஓ மாதிரி இப்போ மீம்ல நிப்பாட்ட கூட வந்து இப்ப நீங்க அதில் மூணாவது முறை ஒன்று சட்டம் உண்டு. ஓ அதைத்தானே யூஸ் பண்ணணும். எஸ் எஸ் சுக்கூன் சுகம் தான். தானே. ம். சுக்கூன் என்ற என்ன அதிடம் கான்செப்ட், வர சுக்கூன் என்ற கான்செப்ட்ல நிறைய விஷயங்கள் வரும். இப்ப நான் அதை கொமனை நாங்க சுக்கூன் என்ற சொன்னதுக்கு சில போது சுக்கூன் என்ன செய்யும் என்றால் எங்களை மத்திர கான்செப்டுல கொண்டு போய்த்திடும். மத்திர என்ன செய்யும் இப்ப நீட்டுதல் என்ற கான்செப்ட், நீட்டணும். அது 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 வந்து இந்த எந்த நீட்டுதல் முதலாவது முறையில மாறி நீட்ட மாட்டோம். அது மத்திர கான்செப்ட் தானே. அஹ், அஹ், அது லூ அல்லது பி அஹ், அல்லது நீ ஃபி இப்படி நீட்டுறதுக்கு நாங்கள் போய்த்திடுவோம். ஆனா அஹ். அதுல பேசிக் கான்செப்ட் என்னன்னா கடைசி எழுத்து நாங்க சுக்கூனை வச்சிக்கிறோம்ங்கிறது பேசிக் கான்செப்ட். ம், ம். சரியா? சில போது சத்து வந்தாலும் சத்து வைக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா சத்தோட சேர்த்து நாங்க சுக்கூனை வச்சுப்போம். وتواصوا بالحق அஹ், அஹ். உதாரணத்துக்கு, அல்லது தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அப்ப அதெல்லாம் சுக்கூனை தான் வச்சுப்போம். நம்ம சுக்கூனுங்கிறது ஒரு பெரிய கேன்சர். பட் அஹ். நாங்க சிம்பிளா விளங்கிக் கொள்ளலாம் என்றால் ஃபர்ஸ்ட் செகண்ட் முறை வரலையா சுக்கூனோட கான்செப்ட் நாங்க போனோம் என்றால் அதை அங்கனே போயிட்டு எங்கட பகுத்து நாங்க யூஸ் பண்ணணும். எங்கட அறிவை நாங்க யூஸ் பண்ணணும், இந்த மத்த இந்த சுக்கூனை எப்படி நாங்க யூஸ் பண்றோங்கிறது. அதுல பல பல வடிவங்கள், ஒரு வடிவம் தான் நீங்க சொன்னது மாதிரி அடிப்படையிலே சுக்கூன்ல நிப்பாட்டலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அபு சுவாரிஹிம்ங்கிறது அடிப்படையில சுக்கூன் நிக்குது. நான் அதுல மிச்சம் நார்மலா சிம்பிளா அஹ். நிப்பாட்டுறது. சரி, அதுக்கு கடைசி பின்னால் ராகத்தை ம், பத்தி ம். பேசினேன் அப்படியா? ஓ, ராகம் சம்பந்தமா தொடங்கல்ல. சொல்லுங்க இல்லையா? ஓ, ராகம் சம்பந்தமா தொடங்கின தொடங்கின ராகம் தொடங்கின. ராகம் தொடங்கினா ராகத்துல முக்கியமான பகுதியை பார்க்கல. அதுல நீட்டுதல் நீட்டுதல் சம்பந்தமா பார்க்கணும். பார்க்கணும். நீட்டுதல்ல பேசிக்கான சில விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுப்பீங்க. பட் முக்கியமான பகுதி மட்டும் நாங்கள் இதில் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். மத்துடா நீட்டுதல், ம். மத்திட முக்கியமான ரெண்டு வகைகள் இருக்கிற மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள், இதெல்லாம் போன கிளாஸ்ல பேசினோமா? இல்ல அது மட்டும் பேசுனேன். சரி ஓகே. இப்போ இந்த நீட்டுற அளவு விவரங்காடும் மட்டும், பேசுனேன். நீட்ட வேண்டிய அளவுகளும் பேசினோம். பேசிட்டு இந்த வசனத்தை ஓதினோம். ஈயாக்க நாமது ஐயாக்க நஸ்தாயினா. ம். எஸ். இதுல முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்ட ஞாபகம். ஈயாக்க வ ஈயாக்க நஸ்தாயின் மூன்று இடம் நீட்ட வேண்டிய இடங்கள் இருக்குது. மூன்று இடத்துலயும் நாங்க ஒரே அளவு நீட்டுறோமா என்ற ஒரு கேள்வி. ம். ம். என்ன ஆன்சர்? ஆன்சர், நாங்க ஒரே அளவு நீட்டல்ல என்கிறது ஆன்சர். அப்படிதானே? ம். ம். ஆ. நீட்டுறதுக்கு ம். மத்தியில வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்குது, அதுதான் ஆன்சர். சரி, ஆ. அந்த வித்தியாசம் என்னங்கிறத நாங்க டே பார்க்கணும். சரி, அப்ப அதுக்கு நாங்க பார்க்க போற மத்தோடு தொடர்பான பாடத்துல எங்கட ஓதலுக்கு இப்ப நாங்க ஓதனை போறோம். எங்கட ஓதலோடு மிக நெருக்கமாக ம். காணப்படக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. என்ன? வசனம் கொண்ட ஓதுற சந்தர்ப்பத்துல ஒரு இடத்துல நின்று நிறுத்த போறோம் அப்படி என்றால் அந்த நிறுத்துற இடத்துல நாங்க எப்படி நீட்டுற, நீட்டுதலோடு தொடர்பான அந்த இடம் எப்படி நீட்டுறது, எவ்வளவுக்கு நீட்டுறது, என்ன அளவு சிஸ்டத்தில் நீட்டுறது, அல்லது என்ன நிபந்தனைகளை முன்வைச்சு நாங்க நீட்டலாம் என்கிற தொடர்பாக தான் இந்த தலைப்பு எங்களோட முக்கியமான தலைப்பாகும். எனவே நிறுத்தி ம். போதும் இடத்துல காணப்படக்கூடிய மத்தினுடைய அடிப்படைகள் என்ற தலைப்பு தான் இது. அதே யோசனை தான் நான் எடுக்கிறேன். அதே யோசனத்தையே. எனக்கு ஒரு டவுட் உண்டு. உதாரணமா இந்த நீங்க நிறுத்தியதுல வந்து மூணு முறைக்குழுக்கு இப்ப உதாரணமா தூ பி சூரத்தி மிம் மிஸ்லிஹி என்ன எஸ். நிப்பாட போல மிம் ஆ. மிஸ்லி என்று தானே. எஸ்.
ஆ? இல்ல அந்த இல்ல. மூணாம் முறை குளிக்க தானே வர. ஓ எல்லாம் மூணாவது தான், எல்லாம் மூணாவது தான். நீங்க அதை பத்தி ஒன்றும் ஆ. யோசிக்க தேவையில்லை. நான் அந்த சொன்ன கான்செப்டுக்கு வெளியால நீங்க போனீங்கன்னா அது சுக்கூன்ல நிப்பாட்டுவீங்க. மிஸ் லே தூ பி. ரைட். ஓகே. அப்படியே கொஞ்சம் அதானே, கொஞ்சம் என்ன சொல்ற, கொஞ்சம் மயக்கமான அல்லது குழப்பமான இடங்கள் வரும். வந்தா நீங்க இந்த மூணு பாட்டுங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னா அது நீங்க அது கிளியர் ஆயிடுவீங்க. அது குயிக்கா மீட்டர்ல போடணும், அல்லது பிரச்சனை போயிடும். ஆனா நீங்க உதாரணத்துக்கு ஆ சரி. தூவனை நிப்பாட்டினீங்கன்னா தூவனா நிப்பாட்டணும். பரவாயில்ல. உதாரணத்துக்கு தூ ஆ பிஹி. ரைட் ரைட். அதான் தானே பிஹியை பத்தி யோசிக்கிறீங்க. தூல நிப்பாட ஆ. போறீங்கன்னா லங்க தாக்கு தூ நிப்பாட்டல தென் நிப்பாட்டையும் இல்லை. அங்க வாவுக்கு தான் நீங்க சுக்குன் வைக்க போறீங்க. தூ என்று மாற போறீங்க. ஆ. ஹை. இப்போ இந்த ம். வசனம் நான் வந்தோம்னால் இதுல நஸ்தாயின் என்ற பகுதியில் நீட்டுறதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு விலங்கு ஒரு விஷயம் என்றால் ஈயாக்க ஈயாக்க என்று நீட்டின அந்த அளவுகளை விட சம்திங் கூடுதலான ஒரு அளவுல தான் நாங்க இங்க நிப்பாட்டுறோம் என்று விளங்குது. அப்படிதான். ஓ நீங்க யான்னு கூட கொஞ்சம் நீட்டணுமே. சார். சரி. யாவால யார நிட்டுறதாங்கிறத நான் பார்க்க போறோம். பாம். நம்ம சவுண்ட் கேக்குதா? ஓ சவுண்ட் கேக்கு. சரி. இது யாங்கிறது முக்கியம் அல்ல. இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்ன, நஸ்தாயின்ங்கிறது ஈயாக்க ஈயாக்கங்கிறத விடவும் கூடுதலா நீட்டப்படுது. ஆகவே அதுல சம்திங் ஈக்குதுங்கிறதா அங்கே பிரச்சனை. நீ யாண்டு மட்டும் பார்த்தா பிரச்சனை பிரச்சனை வேற மாதிரி போயிடும். சரியா? ஆ. ஆகவே இந்த இடத்துல ஆ. முக்கியமான விஷயம் என்னென்றால் இரண்டு நிபந்தனைகள் இந்த இடத்துல பூர்த்தி செய்யப்படுறதால தான் நீங்க நஸ்தாயில கூடுதல் நீட்ட போறீங்க. ரெண்டே ரெண்டு ம். நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படக்கூடிய இடமாக நஸ்தாயின் இந்த இடம் காணப்படுது. எனவே நீங்க அந்த இடத்துல வளமையை விடவும் கூடுதலாக நீட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்க உள்ளாகிறோம். முதலாவது நிபந்தனை என்னென்றால் நாங்க இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். இறுதி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். கடைசி எழுத்து எது என்றா அது நூன். சரிதானே? ம். அந்த நூனுக்கு நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். நுணுக்கு ஏன் சுக்குன வைக்கிறோம் என்று அடுத்த கேள்வி கேட்டா நீங்க திருப்பி மோதலா தலைவு போகணும். வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் என்றதுல மோதலா தலைவு போகணும் ஆன்சர் பண்றதுக்கு. ம். அப்ப இப்போ உங்கள்கிட்ட ம். யாராச்சும் ஒருத்தர் வந்து ஓல எழுத்தீங்க ஏன் அந்த நூனுக்கு போயிட்டு சுக்குன வச்சு நிப்பாட்டணும் வேண்டாம் அது அப்படித்தான் என்று சொல்லப்படாது. அப்படி சொன்ன அர்த்தம் எங்களுக்கு விஷயம் ஒன்றும் தெரியாத அர்த்தம். நாங்க நினைக்கிறதா சட்டம் என்று நினைச்சிட்டு போகிறோம்னு அர்த்தம். அப்படியே இல்ல. அந்த இடத்துல ஏன் நாங்க ஓ. வச்சு நிப்பாட்டுறோம் என்றால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதனால அதுல ஒரு வகையில தான் நாங்க சுக்குன வச்சு நிப்பாட்டுறோம். இங்க கேட்க போற கேள்வி என்ன, ஏன் நீங்க ஐன கூட நீட்டுறீங்கன்னு கேட்டா முதலாவது காரணம் இந்த சொல்லிட இறுதி எழுத்து நூன், அதுக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். இரண்டாவது அதற்கு முன், எதுக்கு முன் சுக்கூன் செய்யப்பட்ட அந்த நூன், சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற அந்த நூன், அதுக்கு முன்னால் என்ன வந்திக்குது, மத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. மத்தினுடைய அடையாளங்கள்ங்கிறது ஃபத்தஹ் மத்தாயிகலாம், கஸ்ர் மத்தாயிகலாம், லம்மு மத்தாயிகலாம், அல்லது எழுத்துக்கள்ல உண்டு. அலிப் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், இதுல ஒன்று வரணும். எங்க வரணும்? நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற எழுத்துக்கு முன்னால வரணும். ம். 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 சரியா? இது ரெண்டு நிபந்தனையும் வந்துச்சு தண்டால் ஒட்டோவாகவே அதற்கு முன்னால வரக்கூடிய எழுத்து எது இங்க வந்திக்குது? ஐன். 4, 5, 6 அளவு, அதாவது 2 அல்லது 3 செகண்டுக்கு நாங்க அங்க நீட்டணும். ம். ம். சரியா? இப்போ நீங்க ஐனை பத்தி யாதானே பத்தி பேசுனீங்க. உதாரணத்துக்கு நீங்க இந்த இடத்துல ஓ. நிப்பாட்ட போறீங்க. என்ன நடக்கும்? அதே மாதிரி தான் நிப்பாட்டி அதே யாக்க மாதிரி அந்த நிப்பாட்டணும். இடத்துல நிப்பாட்டையில. அங்க யா வந்து இது இங்க அலிஃப் வந்து எனவே நான் ஈயாக்கன்னு நிப்பாட்டலாம் இருக்கா? அது பிள்ளை. ஐன் யா வா இல்ல. என்ற கான்செப்ட் பிள்ளை. ஆ. நான் ஸ்டார்டிங் பண்ணி ஈயாக்கள் அலிஃப் வந்து எனவே ஒரு செகண்ட், ஈயாக்களையும் அலிஃப் வந்து ஒரு செகண்ட், நஸ்டைன்ல யா தானே வந்திக்குது 2 செகண்ட் என்று நாங்க ஐடியா எடுக்கலாம். அந்த ஐடியா பிள்ளை.
எங்க முட்டோம் ம். இப்படியான இடத்துல போயிட்டு நாங்க கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி கொண்டிருப்பாங்க எப்படி நிப்பாட்டுற பிரச்சனையாகும். இத ம். நீங்க கட்டாயம் குர்ஆனை பிராக்டிஸ் பண்ற நேரம் எங்கட டோனை ம். நாங்க டெவலப் பண்றது ராகம் எடுக்கிறது. ஓ. இப்பவே பாருங்க 3 அளவு திட்டத்துல எங்களுக்கு ராகம் எடுக்கலாம் என்ற கான்செப்ட் எல்லாம் சொல்லி தந்தீங்க உங்களுக்கு. ஒன்று 3 செகண்ட், கட்டாயம் 3 செகண்ட் கூட ராகம் ம். எடுக்கக்கூடிய இடங்கள். ரெண்டாவது, நீங்க 2 செகண்ட் எடுங்கோ அல்லது 3 செகண்ட் ஆக்குங்கோ என்ற ஒரு ஆப்ஷன். பட் கம்பல்சரி 2 செகண்ட் ஒரு பகுதி. இன்னும் ம். இடங்கள்ல வந்து நீங்க கம்பல்சரியா 1 செகண்ட் ராகம் எடுங்க. இப்படி 3 கேட்டகரியில எங்களுக்கு ராகம் எடுத்து ஓதுறதுக்கான சந்தர்ப்பத்தை குர்ஆன் தந்திக்குது. எங்கட நேச்சர்ல எங்கட டோன்ல விரும்பிய மாதிரி நாங்க ஓதுறதுக்கு நீ இப்படித்தான் டோன் எடுக்கணும் என்று யாரும் சொல்லல. ஹை பீச்சில் தான் நீங்க டோன் எடுக்கணும் என்று யாரும் சொல்லல. நீங்க லோ பீச்சில் தான் உங்களோட டோன் எடுத்து ஓதணும் என்று யாரும் சொல்லல. பட் இந்த அளவுக்கு நீட்டணுங்கிறதுல கண்ணு கருத்து வாங்கிக்கணும். அப்ப என்ன செய்யணும் இதுல, எங்கட சொந்த டோன், எங்கட இயல்புல இருக்கிற அந்த டோனுக்குள்ள இந்த நீட்ட வேண்டிய அளவுகளுக்கு ஊடாக எங்களோட ராகத்தை சமைச்சு எடுக்கிற தேவை தான் எங்களுக்கு எங்க இருக்கிற வேலை. ம். சரி, அப்பதான் எங்களோட ஓதல் ஒழுங்கு முறையான ஒரு ஓதல் சிஸ்டத்துக்கு வரும். அல்லது நாங்க ராகம் எடுப்போம், வேற லெவல் ராகம் ஆயிக்கும், சம்மதமே இல்லாம இருக்கும் ஓதலோட. அப்படி இயலாது. ராகத்திலிருந்து நாங்க உச்சரிப்பு அல்லது மத்திட சட்டங்கள் திட்டங்களுக்குள்ள பொருவாண்ட ஒழுங்குமுறைக்குள்ள வாரது பிழை. பொருவாண்ட ஒழுங்குமுறைக்குள்ளால எங்கட நேச்சர்ல இருக்கிற டோனை நாங்க அப்ளை பண்றது சரி. இது ரெண்டு விலங்கினா எப்படி உண்டு? ஆ. சரி. இது எங்களுக்கு இஷ்யூ உண்டிக்காது. இன்ஷால்லா நீங்க ப்ராக்டிஸ்ல கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இந்த ஒரே ஒரு பாட்டிக்கிறேன், அந்த பாட்டை நான் மிச்சம் சிம்பிளா முடிக்கிறேன். அடுத்த பாடத்துல எங்களுக்கு ஓதுறதுக்கு போகணுமேங்கிறதுக்காக வேண்டி. சரி, எங்கட இந்த டாஸ்க், அதாவது இப்ப நாங்க பார்க்க போற இந்த அலிப்லேருந்து யா வரைக்குமான எழுத்துக்களை டார்கெட் பண்ணி ஓதுற பாட்டி தானே. இந்த பாட்டில் இருக்கிற அல்டிமேட் டார்கெட் என்னன்னு சொன்னா, நீங்க குர்ஆனை ஃப்ளோவா ஓதும். உங்களுக்கு சில மெசேஜ்கள் புதுசு புதுசா கிடைச்சு கொண்டு வந்தாலும் எங்களோட ஓதல் எப்பயும் ஃப்ளோ ட்ரெக்ல சரளமான ஸ்டைல் ஆகணும். இடைய திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி ஒட்டிக்கப்படாது. அது ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப நீங்க, அதாவது எந்த ஒரு பரிச்சயம் இல்லாத வசனத்தை எடுத்தாலும் அது பரிச்சயம் இல்லைன்னு சொல்றதே மூணாவது பிள்ளை. அப்படிக்காம அது ஃப்ளோ ட்ரெக்ல மாற வேண்டிய தேவை உண்டிக்குது. எனவே நாங்க பார போற அடுத்த தலைப்பு குர்ஆனை பார்த்து சரளமாக ஓதுகின்ற மெத்தட் எப்படி என்றால், உண்மையில் எங்களோட ஓதல் ரெண்டு வகையான உறுப்புகளோடு தொடர்பானது. ஒன்று எங்களோட வாய்ட ஸ்டைல், முதலாவது கண், ரெண்டாவது வாய். Right? கண் பார்க்கணும், வாய் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கண் எப்போ பார்க்கணும், வாய் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் என்கிறத பொறுத்து தான் எங்களோட சரளமான ஓதல் ஸ்டைல் தீர்மானிக்கப்படும். கண் எப்போ போகுது, வாய் எப்போ வருதுங்கிறது. சரி, இத அஹ், இந்த வசனத்தை நீங்க உதாரணத்தை எடுத்தீங்கன்னா, இதுல கண் எப்படி மூவ் ஆகணும் அதை ஃபாலோ பண்ணி எங்களோட வாய்டை ஸ்டைல் எப்படி மூவ் ஆகணும், எதுக்கு நாங்க கண்ட்ரோல் போடணும், எதை நாங்க கண்ட்ரோல் பண்ணப்படாது என்கிறது நிறைய விஷயங்கள் எங்களோட சரளமான ஓதல்ல இருக்குது. எங்களுக்கு இதுல முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், வசனமாக ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல சில அடிப்படையான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். முதலாவது, நாங்க எங்களோட கண்ணால ஓத ஸ்பீட் தானே, அது எப்பவுமே ஸ்பீட் தான். நீங்க ம். வாய் அசைய இல்லாம அல்லது வாயை முணுமுணுத்து கொண்டு கண்ணால மட்டும் நீங்க ஒன் பேஜை ஓதுனீங்க என்றால் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் நீங்க திக்க மாட்டீங்க. சரியா? வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 1 மினிட்ல உங்களுக்கு அந்த பக்கத்தை ஓதிட்டு போறதுக்கு எபிலிட்டி வரும். ஆனா அதே இதை நாங்க வாயிட ப்ராக்டிஸ்க்கு வந்தோம் என்றால் அது ட்ரிபிள் மடங்கு அல்லது ஃபொபிள் 4 மடங்கு நேரம் கூடுதலாக எங்களுக்கு தேவைப்படும். அப்ப இதுல இருந்து ஒரு தியரி வரும் எப்படி என்றால், வாயால நாங்க ஓதுற சந்தர்ப்பத்துல எங்களோட கண்ட ஸ்பீடை நாங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய குறைச்சோணும். அல்லது எங்களோட ஓதல் குழம்பும். சரி, இதை நாங்க எப்படி சொல்ல மாட்டால் சரளமான ஓதல் எங்களுக்கு இல்லாம போகுது அப்படி என்றால், இப்ப நான் சொல்ற இந்த 4 காரணங்கள்ல ஏதாவது ஒன்று எங்கள்கிட்ட தாக்கம் செலுத்தும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு சரளமான ஓதல் இல்லாமல் போகும். அதை நீங்க உங்களுக்கு எதுல பிரச்சனைங்கிறத உங்களோட புதிய பக்கம் ஒன்று எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம், இடையில திக்குற நேரம், முற்ற மோதத்துல நீங்க தேடி பார்க்கலாம். முதலாவது, இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். கண்ணுக்கு முன்னால நீங்க வாயால பிராக்டிஸ் பண்ண பார்த்தீங்க என்றால்
அல்லது நீங்க வேற எங்க சரி ஒரு இடத்துல பார்த்து கொண்டு நீங்க வாயால் அந்த இடத்துல ஓத ரெடி ஆகினீங்க என்றால் அந்த இடம் உங்களை எப்படியுமே ஃபத்ஹத்துனுக்கு கஸ்ரத்துன மாத்தும், கஸ்ரத்துனுக்கு ஃபத்ஹத்துன மாத்தும், அல்லது திக்கும் அல்லது அடுத்த எழுத்து என்னன்னு சொல்லி தெரியாம கன்ஃபியூஸ்ல போகும். ரெண்டாவது, இரண்டுக்கும் இடையில கெப் கூடுறது. ஈயாக்கங்கிறத நீங்க கண்ணால பாக்குறீங்க, வாய் அதை உச்சரிக்க ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்திலே உங்களோட கண் நஸ்தைனுக்கு பேசிட்டு முடிஞ்சுன்னு வச்சீங்க என்றால் இடையில என்ன ஐக்குன்னு சொல்லி எங்களோட மைண்ட் ஞாபகம் வச்சு கொள்ளாது. எனவே எங்களோட வாய்க்கு போன போக்கில் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நான் இதை அறிமுகமான வசனத்தை வச்சு சொல்றேன், நீங்க அறிமுகம் இல்லாத வசனம் ஒன்று எடுத்து பார்த்தா நல்லா விளங்கும். அப்ப நாங்க சரியா உச்சரிச்சோமா, பிழையா உச்சரிச்சோமா, உச்சரிப்பிற வடிவம் சரியா, நீட்ட வேண்டிய இடங்கள் வந்துச்சுதா, எங்கிற எதுவும் பார்க்க மாட்டோம், ஓதி வைத்திருவோம். சில போது ஈயாக்க என்று ஸ்டார்ட் பண்ணி நஸ்தாயின் முடிச்சிருவோம். நஅபுது வையாக்க விட்டு போட்டு போற ஓதல்களும் சில போது ஈக்கலாம். ஏனால் எங்கட கண்ணுக்கு பின்னால தான் எங்கட வாய் மூவ் ஆகும். அப்போ அது ரெண்டாவது எங்கட ஓதல் சிக்கிறதுக்கான அடிப்படையான காரணம். மூணாவது, கண்ணால ஓதுற கண்ணால ஓதுறதுக்கும் அந்த ஸ்பீடுக்கு எங்கட வாயை நான் கொண்டு போறது. விட்டுட்டு ஓட்டுறல இது நீங்க இந்த மக்பராக்கள்ல யாசின் ஓதுற அந்த இதுகளை பார்த்தீங்கன்னா விளங்கும். அவங்களுக்கு கண்ணால தான் ஓதி பழக்கம். அந்த கண்ட ஸ்பீடுக்கு அவங்களோட வாயில உச்சரியை போச்சு என்றால் அங்க எந்த ஒரு தெளிவும் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. எனவே அது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும் எங்களோட ஓதல் சரளமான சரியான ஓதலுக்கு வராம இருக்கிறதுக்கு. கடைசியாக ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்கிறது. எது? கண்ணால பார்க்கறதும் வாயால பார்க்கறதும் ஒரே பாயிண்ட்ல வருது. இப்போ உதாரணத்துக்கு ஈயாக்க நஅ்புது, நஅ்புது என்ற அந்த தூ என்றது தான் உங்களோட கண்ணும் பார்க்குது, உங்களோட வாயும் அதைத்தான் உச்சரிக்குது என்றால் வாவ் வ ஈயாக்கங்கிறது எப்படின்னு சொல்லி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க ஸ்ட்ரக் ஆயிட்டோம். எங்களோட வாயோட சேர்ந்து நாங்க ஒரு இடத்துல சங்கமிச்சிட்டோம். எனவே ஈயாக்க கண்டிப்பாக எங்களுக்கு திக்குதலுக்கு சிலவது இப்படி ஓத கேடிப்பீங்க. ஈயா 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 க க ந ந நஅ்பு நஅ்புது வ வ ஈயா க ந க ந இப்படி இழுத்து இழுத்து ஓதுற ஓதுறகளை நான் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு அடிப்படையான காரணம் எங்களோட கண்ணினுடைய ஸ்பீட் சரியாக அடுத்த எழுத்தை நோக்கி நகராமை என்கிறது மிக முக்கியமான காரணம். இந்த நான்கு காரணங்களை விட்டு நாங்க எங்கட ஓதலை தவிர்த்தோம் என்றால் எங்களோட ஓதல் ஃப்ளோட் இருக்கக்கூடிய ஓதலுக்கு இலகுவாக மூவ் ஆகும். இது ரெண்டு தான் உங்களோட இன்டேக் சாப்டர். அப்படி என்ன இப்ப உதாரணமா இப்ப நான் ஈயாக்க நஅ்புது ஓதக்கொல, இப்ப நாங்க பூவை ஓதக்கொல அங்க தூவண்டலத்தை பார்த்து வைக்கணும், ஓதப்படாது அப்படித்தானே? தூங்கிறத பார்த்துட்டு அதை பற்றிய மெமரியை எங்களோட வாய்க்கு நான் கொடுத்துட்டு வாவுக்கு போய்த்திடணும். வேர்ண்டு உச்சரிக்கிற நேரம் எங்களோட ம். கண் வந்து ஈயாக்க என்றதுல ஃபோக்கஸ் ஆகிக்கணும், வாவுங்கிறது எங்களோட மைண்டுக்கு வந்துடணும். எனக்கு உண்மையில இந்த வாயால ஓதுறதுங்கிறது என்று சொல்றதை விட அது நாங்க மைண்டால ஓதுறது அதை நான் சொல்லணும். அது என்றால் கண் பார்க்கறத கண் ஐ கான்டாக்ட் கண்ணால ரீட் பண்றத எங்களோட மைண்ட் சரியான முறையில கெச் பண்ணா மட்டும்தான் வாய் இதை சரியா ப்ராக்டிஸ் பண்ணும். இப்போ அதுதான் இப்படி சொல்லுவாங்க. இப்படினால் ரெண்டு கண் நிக்குது, ஒரு வாய் தான் நிக்குது. காரணம் என்ன? இரண்டு கண்கள் நிதானமாக பார்த்தாதான் அதை சரியான முறையில உச்சரிக்கிற பொறுப்பை வாய் எடுக்கும், அல்லது வாய் உச்சரிப்பு எடுக்காது. வாய் எப்படியுமே ஒரு இடத்துல போயிட்டு முட்டி மோதி கொண்டு தான் நிற்கும். ஏன்? நாங்க சரியான கென்செப்ட்ல இல்லை சரியான அந்த யோசனையில ஓதல்ல. இதுதான் அர்த்தம். இது இதை விட பன்மடங்கு தேவைப்படக்கூடிய இடம் எங்கட ஹிபுலுடைய பாடத்தில் நல்லா தேவைப்படும். கண் சரியா பார்க்கலையா அந்த இடத்துல ஹிபுல் சரியாவே வராது, நிறைய பிரச்சனையை காட்டும். இன்ஷால்லா நீங்க இதை புதிய பேஜுகள் எடுத்து கொஞ்சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த பாட்டை. அடுத்த பாட்டு இன்ஷால்லா எங்கட குர்ஆனுடைய சாப்டருக்கு நான் மூவ் ஆகும் இன்ஷால்லா. இதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். இந்த மூணு வகையான அடிப்படையில் நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிக்கிறோம். அஹ், அடுத்த பகுதி இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் நேரடியாக வசன ரீதியான பயிற்றுவிப்பு என்ற அந்த பகுதிக்குள்ள மூவ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டு சைடையும் பார்த்துட்டு வாங்கலாம் ஃபுல்லா ரெக்கார்டிங் சரி, ஓகே சார். ப்ராக்டிஸையும் பாருங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் அடுத்த இது கிளாஸ் இது இப்ப போட்டிக்கு. ஓ இது அடுத்த கிளாஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணும் இன்ஷா அல்லாஹ். ஆ, ரைட். சரி.